ஐம்பூதங்களில் ஒருவன் நீர். ஓரறிவு உயிரினத்திற்கும் தேவை நீர். ஆறறிவு மானிடத்திற்கும் தேவை நீர். இயற்கை ஈன்ற அழிவில்லாச் செல்வம் நீர். நீரின்றி அமையாது உலகு. அதை முறையாக சேமித்து பழகு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் பிரேமா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பூகானல்லி பாலக்கோடு ஒன்றியத்தில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிஞ்சு வரேன். தண்ணீர் சிக்கனம் அவசியம். நாம் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப அத்தியாவசியமானது. சுகாதாரமான வாழ்விற்கு சுத்தமான குடிநீருங்கிற நோக்கத்தோட 2010 முதல் சர்வதேச தண்ணீர் தினம் மார்ச் 22 கடைபிடிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 22 சர்வதேச தண்ணீர் தினத்தை ஒட்டி நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்பட்டு வருது. தண்ணீர் இருக்கிற இடத்துல நிச்சயம் உயிர்கள் இருக்கும். அதனால தான் பல ஆயிரம் கோடி செலவு செய்து பல்வேறு கோள்களுக்கு விண்கலங்களை அனுப்பி அங்கு தண்ணீர் இருந்து விடாதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறது அறிவுமதி படைத்த உலகம். ஆமாங்க, இந்த உலகத்தில் எல்லாமே வணிகமயமாட்டி விட்டதுனால காற்றையும் தண்ணீரையும் விலை கொடுத்து வாங்கும் நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுள்ளோம். இனி வரும் காலத்தில் தண்ணீர் தான் மூலாதார பிரச்சனை. அதனால் தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியம். 3ஆம் உலகப் போர் வந்தால் அது தண்ணீருக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியாளர்கள் இப்பயே கூற தொடங்கிட்டாங்க. இயற்கை வளங்கள் அளிக்கப்படுறதுனால ஆண்டுக்கு ஆண்டு மழை குறைஞ்சி வருகிறது. இதனால் கடும் வறட்சி நிலவுது. தண்ணீர் இல்லாமல் உயிர்கள்லாம் மடியுது. நல்ல தண்ணீரில் 3க்கு 2 மடங்கு நீர் ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில் இமயமலை பகுதியிலையும் பனிமலைகள்லையும் உறைஞ்சு கிடக்குது. இதில் பெரும்பகுதி நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணீர். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் போல் தண்ணீர் கிடைக்கிறதுலையும் உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் தண்ணீர் ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சு வருகிறது. உலகில் உணவு உற்பத்தி ஓரளவுக்கு மேல் அதிகரிக்க முடியாது. காரணம் விளைநிலங்களோட தட்டுப்பாடு இல்லை, தண்ணீர் தட்டுப்பாடு. 2050 தண்ணீர் தற்போதைய தேவையை விட 27% குறைவாக கிடைக்குமா. இந்தியாவில் கிடைக்கும் தண்ணீரை சரியாக பயன்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. கடலில் கலக்கிற நீரோட அளவு ரொம்ப அதிகம். இந்திய நதிகளில் உலக அளவில் நீரோட அளவில் 4% மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நிலத்துக்கு மேலே கிடைக்கிற நீர் 30%க்கு மேலே நாம் அண்டை மாநிலங்கள்லேருந்து தான் வாங்குகிறோம். பக்கத்து மாநிலங்களில் உபரி நீர் அதிகம் இல்லை. ஏற்கனவே நிலத்துக்கு மேலே இருக்கும் நீரில் 95%, நிலத்துக்கு கீழே இருக்கிற நீரில் 80% வருடந்தோறும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். தமிழகம் நகரமயமாகும் பொழுது தண்ணீரோட தேவையும் அதிகமாகுது. எனவே இருக்கும் நீராதாரங்கள்லாம் அழிக்காமல் பாதுகாத்துக்கணும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். பல்வேறு தொழிற்சாலைகள் பூமியை பல ஆயிரம் அடிக்கு தொலையிட்டு வரைமுறை இல்லாமல் தண்ணீரை உறிஞ்சுது. மழைக்காலத்தில் வீணாகும் மழை நீரை சேமிக்கும் திட்டத்தை முழுமையாக நம்ம செயல்படுத்தணும். அவ்வப்போது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும். அறிவு சார்ந்த உலகம் தண்ணீர் பிரச்சனை குறித்து வருமுன் காக்க தவறிட்டா நகரங்களில் வீட்டு வாடகையை விட தண்ணீருக்கு அதிகமாக பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். சமீப காலமாக மருத்துவத்துக்கும் தண்ணீருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் செய்கிற செலவு அதிகரிச்சுக்கிட்டே வர்றதை கண்கூடாக நம்ம பார்க்குறோம். தண்ணீரை சேமிக்கவும் சிக்கனமாகவும் பயன்படுத்தவும் யாரும் முன் வரதே இல்லை. இதே நிலை நீடித்தால் தண்ணீர் பிரச்சனைக்காக பல போராட்டங்களை நம்ம சந்திச்சு வரும். எனவே எதிர்கால சந்ததியினருக்கு குடிநீர் பிரச்சனை என்பது ஏற்படாத வகையில் நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்து கட்டமைப்புகளை உருவாக்கணும். பொதுமக்கள்கிட்ட தண்ணீர் தேவை குறித்தும் அதனை பெருக்குவதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும். மாணவ செல்வங்கள்கிட்டையும் தண்ணீரோட முக்கியத்துவத்தை பற்றியும் அதை பற்றின விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டியது நம்மளுடைய மிக மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றா இருக்குது. தண்ணீரை நம்ம டெய்லி பயன்படுத்துகிற தண்ணீரோட அளவு வீடுகளில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தினமும் காலையில் குளிக்கிறதுக்கு ஷவரில் குளிக்கிறதுக்கு 100 லிட்டர் தண்ணி செலவாகுமா. இதே வாளியில் குளித்தோன்னா 18 லிட்டர் தண்ணி தான் செலவாகும். சேமிக்கிற நீரோட அளவு 82 லிட்டர். அதே மாதிரி நம்ம பல் துலக்குவதற்கு எவ்வளோ தண்ணி செலவழிக்கிறோம் அப்படின்னா டெய்லி காலையில் ஒரு 5 லிட்டர் தண்ணி பைப்பை, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரஷ்ஷில் பேஸ்ட் வைக்க ஆரம்பித்ததுமே பைப்பை திறந்து விட்ருவோம். அப்படி பண்ணாமல் ஒரு கப்பில் தண்ணியை பிடிச்சி வச்சு உபயோகப்படுத்துகிறப்ப தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கும். கழிப்பறை உபயோகிக்கிறப்ப கழிப்பறை ஃப்ளஷ் பண்ணுறப்ப 20 லிட்டர் தண்ணி செலவாகுதான். வாளியில் படித்து உபயோகித்தோன்னா 6 லிட்டர் தண்ணி தான் செலவாகுது. துணி துவைக்கிறப்ப திறந்து வைத்த குழாய் மூலம் 116 லிட்டர் தண்ணி செலவாகுது. வாளியை உபயோகித்தா 36 லிட்டர் தான் செலவாகுது. சேமிக்கிற நீரோட அளவு 80 லிட்டராக இருக்குது. அதே மாதிரி நம்ம வாகனங்கள்லாம் கழுவுறப்ப குழாய் மூலம் கழுவுனோன்னா 100 லிட்டர் தண்ணி செலவாகும். இதே வாளியை உபயோகிச்சோன்னா 18 லிட்டர் தண்ணி தான் செலவாகும். சேமிக்கிற நீரோட அளவு 82 லிட்டர்.
பல் துலக்கிறப்ப முகசவரம் செய்கிறப்ப குழாயை திறந்து விட்டபடி 5 லிட்டர். இதே குவளையை உபயோகித்தோன்னா 0.75 லிட்டர், வெறும் 3/4 லிட்டர் தண்ணி தான் செலவாகும். சேமிக்கிற நீரோட அளவு 4.25 லிட்டர். தொட்டி செடிகளுக்கு குழாய் மூலம் நீர் பாய்ச்சணுன்னா 50 லிட்டர் தண்ணி ஆகுதான். வாளியில் பிடிச்சி உபயோகிக்கிறதுனால 10 லிட்டர் தண்ணி தான் செலவாகுது. சேமிக்கிற நீரோட அளவு 40 லிட்டர். தோட்ட செடிகளுக்கு குழாய் மூலம் நீர் பாய்ச்சினா 100 லிட்டர் தண்ணி. இதே நீர் தெளிப்பான் உபயோகித்தா 25 லிட்டர் 30 லிட்டர் தண்ணி தான் செலவாகும். சேமிக்கிற நீரோட அளவு 70-75 லிட்டர். வாளிகளை உபயோகித்தால் நாள்தோறும் நம்ம வீட்டிலேயே 300 லிட்டர் வரை நீரை சேகரிக்கலாம். அதே மாதிரி நம்ம பாத்திரம் விளக்குற தண்ணி, குளிக்கிற தண்ணி, இந்த மாதிரி துணி துவைக்கிற தண்ணி, இந்த மாதிரி தண்ணிகள்லாம் செடிகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி வீட்டில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம். ஆர்ஓ பயன்படுத்தும் பொழுது அதிலேருந்து வேஸ்டாகி வரக்கூடிய தண்ணியை பிடிச்சி வச்சு செடிகளுக்கு பயன்படுத்தலாம். தண்ணீர் சிக்கனத்தோட அவசியத்தை ஒவ்வொருத்தவங்களும் உணர்ந்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது நம்ம அனைவருடைய கடமையாகும். அதே மரங்களை வளர்க்க வேண்டியதும் நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமையாகும். விண்ணின் மழைத்துளி, மண்ணின் உயிர்த்துளி. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த